உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். சுய இன்பம் பற்றிய கேள்வி கேட்டிருக்காங்க நண்பர்கள். சுய இன்பம் பொறுத்த வரைக்கும் இதற்கு வயது எல்லைகள் எதுவும் இல்லை. ஒரு 15 வயதுலேருந்து 18 வயதுக்குள்ள பெரும்பாலான இளைஞர்கள் கற்றுக்கிறாங்க சுய இன்பம். அது இயல்பாக, ஏன்னா ஆண்கள் சீக்கிரம் கற்றுக்குவாங்க. ஏன் அப்படின்னா, அவர்கள் ஒரு முறை சிறுநீர் கழிக்கும் போது ஆணுறுப்பை தொட்டு பார்ப்பாங்க. ஆணுறுப்பு இயல்பாகவே அப்பப்போ விரைப்புத்தன்மை அடையும். ஒரு நாளைக்கு பல முறை விரைப்புத்தன்மை அடையும். அப்போ அதை தூண்டக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆண்களுக்கு கிடைக்கும். அவங்க சீக்கிரமாக சுய இன்பம் கற்றுக்கொள்வது இயல்பானதாக இருக்கும். இது இயல்பான விஷயம்தான். அது அவர்களுடைய வளர்ச்சியில் ஒரு பகுதி. அது ஒன்றும் தவறானதோ ஆபத்தானதோ அல்ல. எந்த வயதுலேருந்து பண்ணலாம் அப்படி எதுவும் வயதெல்லாம் கிடையாது. ஒரு 15 வயதுலேருந்து நீங்கள் பண்ணுறாங்க, எல்லாருமே பண்ணுறாங்க. அது நல்லதும் கூட. ஏன் அப்படின்னா, மகாத்மா காந்தி, மகாகவி பாரதி இவங்கெல்லாம் 13 வயதிலே திருமணம் பண்ணி 14 வயதில் முதல் குழந்தை பெற்றவங்க. ஒருத்தருக்கு 28 வயது ஆகுது கல்யாணம் ஆகிறதுக்கு. 28 வயது வரை எந்த விதமான சுய இன்பம் பண்ணாமல் ஒரு செக்ஸ் உணர்வே இல்லாமல் இருங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி யாரும் இருக்கவும் முடியாது. அப்படி இருந்துட்டு கல்யாணம் ஆன உடனே நீங்கள் ஆர்வமாக செக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஒன்று. இரண்டாவது, இவர்கள் உணர்ச்சி அதிகமாச்சுன்னா தவறாக வேற பெண்களோட உறவு கொள்வதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு எப்போதும் அதிகம். ஒரு மசாஜ் பார்லர் போகிறாங்க, அங்கே செக்ஸ் பண்ணுறது, வெளியே தவறான தொடர்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ அதை தடுப்பதற்கு சுய இன்பம் ஒரு இலகுவான வழி. ஒரு திருமண வயது வரைக்கும் வேற யாரோடையும் செக்ஸ் பண்ணாமல் இருக்கலாம். அதில் என்ன பிரச்சனை? தேவையில்லாத கர்ப்பம், பாலியல் நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நாங்கள் 95-90களில் இந்த மாதிரி உலக அளவில் நீங்கள் தள்ளி போடுங்க, செக்ஸ் பண்ணுறதெல்லாம் தள்ளி போடுங்கன்னப்போ உலக அளவுலேயே நிறைய பேர் எங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. டாக்டர், ஏன் நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன்னா பல நாடுகளில் 15-16 வயது பள்ளி போகக்கூடிய குழந்தைகள் செக்ஸில் ஈடுபடத்தான் செய்கிறாங்க. பெரும்பாலான நாடுகளில் 20 வயதுலலாம் கண்டிப்பாக அவங்க செக்ஸில் பல முறை ஈடுபட்டிருக்காங்க திருமணத்திற்கு முன்பு. அதெல்லாம் அங்கே இயல்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். 3ஆம் உலக நாடுகள், முஸ்லீம் நாடுகளில் மட்டும்தான் திருமணம் வரைக்கும் உடல் உறவை தள்ளி போடுவது ஒரு கட்டாயமாக கடைபிடிக்கப்படுது. இந்த வளர்ச்சி அடைந்த நாடுகள், எல்லா நாடுகள்லையுமே திருமணத்திற்கு முன்பு உறவுன்றது ஒரு இயல்பான ஒரு நடைமுறையாக தான் இருக்குது. அதை எல்லாரும் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. நீங்கள் சுய இன்பத்தை நம்ம இங்கே சொல்கிற மாதிரி அங்கே உடல் உறவையும் அங்கே இயல்பாக தான் ஏற்றுக்கிறாங்க. அதனால் சுய இன்பம் என்பது ஒரு தீங்கான பழக்கமோ கெடுதலான விஷயமோ இல்லை. அதாவது ஒரு 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 1700களில் டிசாட் என்ற ஒரு மருத்துவர் இதை பற்றிய ஒரு கருத்தோட்டத்தை வெளியிட்டார். இதனால் மூளையில் பல்வேறு பிரச்சனைகள் வரும், குழந்தையின்மை வரலாம் அப்படின்ற கருத்துக்களை வெளியிட்டார். அது ஆய்வுகள் பண்ணலை. இதெல்லாம் வரலாம், நரம்பு தளர்ச்சி வரலாம், நரம்புகள் பிரச்சனை வரலாம், இந்த மாதிரியெல்லாம் கருத்தோட்டங்கள் அப்போ இருந்தது. எல்லாரும் அப்படியே தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. 1950களுக்கு அப்புறம் வந்த பல்வேறு ஆய்வுகளில் இதெல்லாம் உண்மை அல்ல அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது. அதுக்கு ஒரு உதாரணம் இந்த கெலாக் இப்போ எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, டாக்டர் கெலாக் இந்த மருந்தை ஏன் கொண்டு வந்தார்னா, இந்த கெலாக் டெய்லி காலையில் சாப்பிட்டா பையன் வீக் ஆயிடுவான், அவனால் சுய இன்பம் பண்ண முடியாது அப்படின்னு தான் இந்த கெலாகை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆரம்பத்தில். இன்னைக்கு அது காலை உணவாக உலகம் முழுவதும் இருக்குது. இப்போ அதை மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி இப்போ சொல்கிறது இல்லை யாரும். அந்த காலத்தில் சுய இன்பம் பண்ணாமல் இருக்க, இல்லை செக்ஸ் பண்ணாமல் இருக்க ஆன்டி மாஸ்டிபேட்டரி டிவைசஸ் இருந்தது. பெல்ட் மாதிரி இருக்கும், சேஸ்டிட்டி பெல்ட்னு பேர். பெண்களுக்கு ஒரு கவசம், அதை டைட்டாக மாட்டிட்டோம்னா அதில் யாரும் செக்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆண்களுக்கும் சுய இன்பம் பண்ண முடியாத அளவுக்கு அந்த இடுப்பில் அந்த பெல்ட்டு அதெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது. அதெல்லாம் பெரும்பாலான மக்கள்கிட்ட பழக்கத்தில் இல்லை. ஆனால் சில பேர் இந்த அரசிகள், அரசகுமாரிகள் சில பேர் அதை பயன்படுத்தினது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லேயே இருக்குது, புத்தகங்களில் இருக்குது.
அப்போ சுய இன்பத்தை பற்றிய ஒரு தவறான கருத்தோட்டம் பழங்காலத்திலிருந்து இருக்கு. பிற்காலத்துல வந்த ஆய்வுகள், ஆராய்ச்சிகள் முதன்மைப்படுத்தப்பட்ட பிறகு பல்வேறு ஆய்வுகள்லையும் சுய இன்பத்தினால எந்த தீங்கும் இல்லை, அதனால நரம்புகள் பாதிக்கப்படுறதோ, குழந்தையின்மை வர்றதோ, இல்லை ஏதாவது உடல் நல கோளாறு வருமோ, இது எதுவுமே இல்லை. மற்றொரு தவறான நம்பிக்கை என்னன்னா, ஒரு சொட்டு விந்து 100 சொட்டு ரத்தத்துக்கு சமமானது, அதனால அதுல ரொம்ப முக்கியம், அது ப்ரிஷியஸ் அப்படின்லாம் பல்வேறு கருத்தோட்டங்கள் உள்ள இருந்தது. ஆனா அதெல்லாம் அப்படி இல்லை. எப்படி எச்சில் ஒரு சுரப்பியோ அது மாதிரி விந்தும் ஒரு சுரப்பி. எச்சிலுக்காவது நம்ம உடம்புல நிறைய வேலை இருக்கு. வாயில பேசுறதுக்கு, உணவுப் பொருட்களை அங்கிருந்தே டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். ஆனா விந்துக்கு நம்ம உடம்புல எந்த வேலையும் இல்லை. அது வெளியே போய் இனப்பெருக்கத்தை உண்டு பண்றதுதான். பெண்கள் சுய இன்பம் பண்ற தப்பா? பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எந்த வித பாலியல் வேறுபாடும் இல்லை. 2 பேருடைய சுய இன்பமும் ஒண்ணுதான். ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம்னா, பெண்கள் சுய இன்பம் பண்ணும்போது சில நேரங்களில் கவனமா இருக்கணும். இந்த ஏதாவது கிளைட்டோஸ் போன்ற உறுப்புகளை தூண்டுறதுல பிரச்சனை இல்லை. ஆனா இந்த காய்கறிகள், கிளாஸ் டியூப்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி பெண் உறுப்பில் இன்சர்ட் பண்ணுறதோ அது மாதிரி பண்ணாங்கன்னா, சில நேரங்களில் காய்கறிகள் உடைந்து போய் உள்ள ஆழமாக ஒட்டிக்கும், அவங்களால எடுக்கவே முடியாது. டாக்டர்கிட்ட போய் நிற்கிற மாதிரி இருக்கும். கிளாஸ் டியூப்லாம் ரொம்ப ஆபத்து. ஆண்களும் அந்த மாதிரி சில நேரம் பண்ணுவாங்க. கம்பிகளை யூஸ் பண்ணுறது, கிளாஸ் யூஸ் பண்ண, எதுவும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஆபத்தானது, பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும். இதை எதையுமே பண்ணக்கூடாது. ஒரு முதியவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவர் போகிற மோதிரத்தை ஆணுறுப்பு முனையில் போட்டுட்டு ஆணுறுப்பு துண்டி வர பெருசாக்கிட்டார். அப்புறம் அது ஆணுறுப்பு டைட்டாக ரத்தம் பின்னால் போகவே இல்லை. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அறுவை சிகிச்சை மூலமாக அந்த மொத்தத்தையும் சரி பண்ணோம். இந்த மாதிரி வினோதமான கேஸ் நிறைய இருக்கு. வெளிநாடுகள்லேருந்து ஒரு செவ்வக வடிவ பிளாஸ்டிக் டியூப் இருக்கு, இவ்வளவு தூரத்துக்கான டியூப். இது ஆணுறுப்புக்குள்ள செலுத்திடுறாங்க, சிறுநீர் வர்ற பாதையில். ஆணுறுப்பு விரைப்பா இருக்கு, இவங்க இதை செக்ஸ் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் ஆபத்தானது. நீங்க சிறுநீர் வர்ற பாதையில் ஏதாவது இந்த மாதிரி டேமேஜ் எல்லாம் பண்ணி விட்டீங்கன்னா பர்மனண்ட்டான பிரச்சனைகளை கொண்டு வரும். அவருக்கு இங்கே வச்சுதான் நான் எடுத்தேன் அந்த உள்ள இருக்க அந்த டியூப். அப்படி நாங்கள் முதல்ல ஆப்ரேஷன் தியேட்டருக்கு தான் கொண்டு போகணும்னு நினைச்சோம். முதல்ல எடுத்து பார்த்தோம், வரல. அப்புறம் கொஞ்சம் போராடின பிறகு அதை எங்களால் எளிமையாக எடுக்க முடிஞ்சது. ஒரு பெரிய டியூப், ரொம்ப நாள் அந்த டியூப்பை வச்சுருந்தேன் நான். இந்த இவ்வளோ பெரிய டியூப்பை உள்ள ஆணுறுப்புக்குள்ளே சுருகி விரைப்புத்தன்மை ஏற்படுத்துறதுக்கு ஏன்னா இது எங்கேயும் வெளிநாட்டில் பயன்படுத்துகிறாங்கன்னு அவர் பயன்படுத்தியிருந்தாங்க. இந்த மாதிரி வினோதமான பழக்கங்கள் நிறைய வச்சுருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும். இதெல்லாம் ஆபத்தானவை, பண்ணவே கூடாது. இயல்பான முறையில் நீங்கள் சுய இன்பம் பண்ணலாம். கைகளை பெண்ணுறுப்பு மாதிரி வச்சுக்கிட்டு சுய இன்பம் பண்ணுறது, பெண்கள் கிளைட்டோர்ஸை விரல்களில் தூண்டுறது, இதெல்லாம் எளிமையாக பண்ண முடியும், ஆபத்து இல்லாது. வேற உடைந்து போகக்கூடிய, நொறுங்கக்கூடிய, கிழிக்கக்கூடிய கருவிகள் மாதிரி எதையும் நீங்கள் பயன்படுத்தவே கூடாது. அதெல்லாம் ஆபத்தானவை. அதுதான் சிக்கலை அதிகப்படுத்திடும். அதனால் என்றைக்கும் அதை நம்ம பண்ணக்கூடாது. வணக்கம்.